இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிற கதை எஸ்சி லவ் ஸ்டோரி. ஏன் இந்த கதைக்கு எஸ்சி லவ் ஸ்டோரின்னு பேர் வச்சேன்னு கேட்குறீங்களா? இது சுரேஷ் சித்ராவோட லவ் ஸ்டோரி. அதனால் அவங்க 2 பேரோட எழுத்தையே கதைக்கு டைட்டிலாக வச்சுட்டேன். இது இயல்பாக நடந்தது தான். வாங்க கதையை பார்க்கலாம். ஆண் பெண்ணுக்கு இடையே தொடங்குற நட்பு அன்பா புரிதலோட ஒரு பாலியல் தொடர்பாக மாறுச்சுன்னா அது காதல். 2 எதிர்பாலின உயிர்களுக்குள்ள நடக்கிற இந்த மாற்றம் இயல்பானது. அதை மற்ற நாடெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் இந்த நாட்டில் அந்த இயல்பு நிலையை சாதியை கொண்டு அடக்கிருச்சு இங்கே இருக்க சமூகமும் அரசியலும். அதை அதுக்குள்ளேருந்து வெளியே எடுத்துட்டா இங்கே சாதி அழிஞ்சு போயிடும். சாதி அழிஞ்சு போச்சுன்னா அதை வச்சு வண்டி ஓட்டுறவங்க காணாமல் போயிடுவாங்க. அதனால் சாக வேண்டிய ஒன்றை சாக விடாமல் வாழ வேண்டிய ஒன்றை தொடர்ந்து கொள்ளுது இந்த சமூகம். நான் சொல்கிற இந்த கருத்துக்கும் இந்த கதைக்கும் சம்மந்தம் இருக்கான்னு தெரியல. அதை உங்கள் பார்வைக்கே விட்டுடுறேன். இந்தா இங்கே நடந்து வரானே, இவன் தான் சுரேஷ், தென் மாவட்டத்துக்காரன். நல்லா படித்து முடிச்சு ஏதோ ஐடி கம்பெனியில் இருக்கான்னு நினைக்கிறேன். இவன் இங்கே ரெகுலராக வர ஆள் இல்லை. ஆனால் அப்பப்போ ஆஃபீஸ் முடிஞ்சு சாயங்காலம் மட்டும்தான் வருவான். கொஞ்ச நேரம் ஆஃபீஸ் ஒர்க்கை இங்கே உட்காந்து பார்ப்பான். அதை வச்சு தான் இவன் ஐடியில் வேலை செய்கிறவன் புரிஞ்சுக்கிட்டேன். சொல்ல மாப்பிள்ள எப்படியா இருக்க? நான் நல்லா இருக்கேன்ல, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்ல. எங்கே இருக்க? ஆஃபீஸ்லேருந்து ரூமுக்கு போயிட்டுருக்கேன்ல. ஆற்றுக்கு போயிட்டுருக்கேன். அந்தால பார்வடியில் அம்மா பேசுகிறேன்னு சொன்னாவ, அதான் ஃபோன் போட்டேன். இந்தா அம்மாட்ட கொடுங்க. ஐயா சுரேஷ், சொல்லுமா. சாப்பிட்டியா? அம்மா இப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து ரூமுக்கு போயிட்டுருக்கேன். இப்படியும் ஒரு 7 ஆகிடும் சாப்பிட. நல்லா இருக்கியா? அம்மா காலையில் தானம்மா உங்ககிட்டயும் அப்பா கிட்டையும் பேசினேன். அதுக்குள்ள என்ன, நல்லா தான் இருக்கேன். பெத்தவளுக்கு தான் புள்ள நல்லா இருக்குங்கிறத புள்ள வாயால கேட்கறது தாயா சந்தோஷமே. அப்பா எங்கம்மா? அவங்களா 2 நாளா மாடு புண்ணாக்கு இல்லாம தவிக்குதியா. அதான் டவுனுக்கு போய் புண்ணாக்கு வாங்கி வர போயிருக்காங்க. எது டவுனுக்கா? ஏன் நம்ம ஊர் செக்கில் புண்ணாக்கு இல்லையா? இருக்கியா, கொஞ்சமா இருக்கான். அவங்க ஆளுங்க வந்தா கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதான் மாடு திங்கிற புண்ணாக்கு கூட அவங்க ஆளுங்களுக்கு தானாமா? இதாயா உங்ககிட்ட நான் எதையுமே சொல்றது இல்ல, கோவப்படாம இருயா. இன்னைக்கு நேத்தா இது நடக்குது. விக்னேஷ் எங்கம்மா? அவன் காலேஜ் விட்டு வரும்போது வாங்கியா சொல்லாம இவர் ஏன் போனாரு? உன் தம்பிக்கு சனிக்கிழமை லீவு தானேயா. அன்னைக்கு அவனும் கவினும் டவுனுக்கு போய் வாங்கியாரேன்னு தான் சொன்னாங்க. உங்க அப்பா தாயா கேட்காம படிக்கிற பிள்ளைய தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சாயங்காலமா வெயில் தாழ போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காருயா. சரிம்மா, அவரு வீட்டுக்கு வந்தோடனே எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு. சரியா, நீ வேணா அந்த பட்டன் போனுக்கு ஃபோன் பண்ணி பாருயா. உங்க அப்பா அதான் எடுத்துட்டு போயிருக்காரு. பட்டன் ஃபோன்? ஆமாயா, இந்த ஆப்பிள் போனெல்லாம் உங்க அப்பாவுக்கு எனக்கும் வசப்படலையா. அதான் இப்போ குமார் போக சொல்ல அவங்கிட்ட போட சொல்லி பேசுதேன். ஏமா உலகம் மாறும் போது நம்மளும் மாறணுமா? மாறணும் தாயா, நாங்களும் மாறணும் தான் நினைக்கிறோம். அதுக்காக அவசரப்படக்கூடாதுயா. எல்லாம் ஒரு நாள் சரியாயிடும். ஏய்யா, காலையிலேயே கேட்கணும்னு நினைச்சேன். அங்க வீட்டுல தாவாரத்துல கூடு கட்டி அணில் குஞ்சு வச்சிருக்குன்னு தம்பி கிட்ட சொன்னியாமே. ஆமா, அது தாவார இல்லம்மா, பால்கனிமா. எதுலயோ ஒண்ணு. கூட்ட எதுவும் பண்ணிடாதீயா. செத்த நாள்ல குட்டி பெருசானதும் அதுவா போயிடும்யா. சரிம்மா, சரி. சரியா, நேரத்துக்கு போய் வீட்டுல சாப்பிடு. உடம்ப நல்லா பாத்துக்கியா. அம்மா போனை குமார்கிட்ட கொடுங்க. இந்தா. சொல்லு மாப்பிள்ள. மாப்பிள்ள, அப்பா மூட்டையை தூக்கிட்டு பஸ்ல வருவாரு. சத்த பைக்ல போய் கூட்டி வந்துடுறியா? சரில, நான் போய் கூட்டி வந்துடுறேன். நீ கவலை இல்லாம ரூமுக்கு போட. இப்போ புரியுதா உங்களுக்கு சுரேஷ் என்ன மாதிரி சூழல் உள்ள கிராமத்துலேருந்து வந்திருக்கான்னு? ஆனால் பீரிட்டு வர காதலுக்கு சூழலெல்லாம் ஒரு பொருட்டே இல்லைங்க. பாலைவனத்தில் கள்ளி செடிகளுக்கு இடையில் ஒரு ரோஜா செடி முளைச்சா எப்படி இருக்கும், அப்படி தான் மலர்ந்துருக்கு அவன் காதலும். எப்பெல்லாம் இவன் இங்கே வரானோ அப்பெல்லாம் பக்கத்து ஹாஸ்டலில் தங்கியிருக்க சித்ரா இவனை பார்க்க வருவா. அப்புறம் தான் தெரிஞ்சது டைடல் பார்க்கில் வேலை செய்கிற இவன் காந்தி பார்க்குக்கு வரதே சித்ராவை பார்க்க தானே. ஹாய் சுரேஷ். சாரிப்பா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்ன சார் எதையும் யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு? ஒன்றும் இல்லை. உன் ஃபேஸை பார்த்தாலே தெரியுது ஏதோ டிஸ்டர்ப்டாக இருக்கன்னு. ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டியா? சித்ரா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. 2 பேரும் படித்து நல்ல வேலையில் இருக்கோம். இதுக்கு மேலே வேற என்ன வேணும்? ஏன் ஊரில் ஏதாவது பிரச்சனையா? சுரேஷ், உன்னதான் கேட்குறேன். வாயில்லா ஜீவன் மாடு. அது சாப்பிட்ற புண்ணாக்கு கூட உங்கள் ஆளுக மாட்டுக்கு தான் வேணுமாமா. செக்கில் சொன்னாகலாமா? ஏய்,
மாட்டு புண்ணாக்கையும் நம்ம லவ்வையும் ஏன் கனெக்ட் பண்ற? ஏண்டி எங்கள் வீட்டு மாட்டுக்கு புண்ணாக்கே தர மாட்டேறீங்க, பொண்ணு எப்படி கொடுப்பாங்கன்னு தான் கவலைப்படுறேன். சுரேஷ், நானும் அந்த ஊர்க்காரி தான். நம்மளோட லைஃப்ல நான் எடுக்கிறது தான் முடிவு. என் வாழ்க்கை உன்னோட தான். இதை நான் 12வதுலயே முடிவு பண்ணிட்டேன். இந்த விஷயத்துல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன் சுரேஷ். சித்ரா, எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும், நீ உறுதியாக தான் இருக்க. ஆனால் நம்ம ஊரும் சூழலும் அமைதியாக இருக்குமா? வயசும் சட்டமும் நமக்கு ஃபேவரா தானே இருக்கு. கண்ணகி முருகேசனுக்கும் தான் ஃபேவராக இருந்துச்சு. ஆனால் என்ன நடந்துச்சு? சுரேஷ், அதை பத்திலாம் எனக்கு தெரியாது. நான் நம்மளை பத்தி தான் யோசிக்கிறேன், பேசுறேன். இன்னும் 2 மாசம்தான் உனக்கும் எனக்கும் ஆன் சைட் கிடைச்சிரும். இங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அங்க மேரேஜ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் என்ன? சித்ரா, நீ 5வது மாடிலேருந்து 10வது மாடிக்கு போயிடலான்னு சொல்கிற. ஆனால் நான் இப்போ தான் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே நிற்கேன். என்னுடைய கல்வி தான் என்னை எந்திரிச்சு நிற்க வச்சிருக்கு. எங்கள் அப்பா அம்மாவோடைய உழைப்பு தான் என்னை சப்போர்ட் பண்ணுச்சு. இப்போ என் சப்போர்ட்டும் என் ப்ரெசன்ஸும் என் பேரண்ட்ஸ்க்கும் என் தம்பிக்கு ரொம்ப தேவை. அதனால நான் முடிவு பண்ணிட்டேன், இங்கே நின்று வாழ்ந்து காட்டணும். உன் தம்பியும் உன் சித்தப்பாவும் என்னை பேச வர சொல்லியிருக்காங்க. அதனால நான் அடுத்த வாரம் ஊருக்கு போகிறேன். ஏன் என்ன கேட்காம அவங்க கிட்ட பேச வரேன்னு சொன்னேன்? என்னைக்கா இருந்தாலும் அவங்கள்ட்ட பேசிதானே ஆகணும். சரி, நானும் உன் கூட வரேன். எனக்கும் சேர்த்து டிக்கெட் புக் பண்ணு. நம்ம 2 பேரும் சேர்ந்து போவோம். ம். அன்னைக்கு அவங்க 2 பேரும் இங்கே பேசி முடிவு பண்ணி ஒன்றா தான் ட்ரெயினில் போனாங்க. அதுக்கப்புறம் என்னைக்காவது அவங்க வருவாங்க, தம்பதியாக இங்கே உட்காருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் 3 மாதம் கழிச்சு சித்ரா மட்டும் தனியாக வந்தா. ஆனால் அவள் எப்பவும் வர சித்ரா இல்லை. முகம் வாடி ரொம்ப கவலையாக இருந்தா. சுரேஷ் வந்திருக்கானான்னு அங்கெங்கே தேடினேன், அவன் இல்லை. எப்பவும் முதல்ல வர சுரேஷ் வராமல் சித்ரா மட்டும் வந்து அமைதியாக வெறித்த பார்வையோடு உட்கார்ந்துருந்தா. அந்த பார்வைகள் 1000 உண்மைகளை உணர்ந்துச்சு. அதை பார்க்கும்போது அப்பப்போ இங்கே வந்து உட்கார்ற சுரேஷ் அங்கே இல்லை, இவ்வளோ அந்த சித்ரா இல்லைன்னு எனக்கு தோணுச்சு.